கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் நம் நாடு எதிர்கொள்ளும் சவாலான நோய் பாதிப்புகளில் டெங்குவும் ஒன்று. நல்ல தண்ணீரில் உற்பத்தியாகும் ஏடிஸ் வகை கொசுவால் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. உரிய நேரத்தில் முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை எனில் உயிரிழப்பும் ஏற்படுவதுண்டு. டெங்குவில் இருந்து தற்காத்துக் கொள்ள கொசு ஒழிப்பு, மக்களிடம் விழிப்புணர்வு மற்றும் நோய் அறிகுறிகளுக்கான சிகிச்சை மட்டுமே இதுவரை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய சுகாதார அமைச்சக தரவுகளின்படி 2021 ஆண்டில் 346 பேர் பலியான நிலையில் 2022 ஆண்டு உயிரிழப்பு எண்ணிக்கை 303 இருந்தது. 2023 ஆண்டு டெங்கு காய்ச்சலுக்கு இறந்தோர் எண்ணிக்கை 485 புது உச்சம் தொட்டது. 2024 297 பலி பதிவான நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் 1,22,000 பேர் பாதிக்கப்பட்டு 131 பேர் மாண்டு போயினர். நடப்பு ஆண்டில் கடந்த பிப்ரவரி மாதம் வரை மட்டும் 6,900 டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள இந்த டெங்குவை ஒழிக்க முதல் முறையாக தடுப்பூசிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த டக்கேடா என்ற மருந்து நிறுவனம் தயாரிக்கும் கியூடெங்கா என்ற இந்த டெங்கு தடுப்பூசியை இந்தியாவில் சந்தைப்படுத்துதலுக்கு 1945 ஆண்டு மருந்துகள் சட்ட விதிகளின்படி மத்திய மருந்து தரக்கட்டுப்பாடு இயக்குநரகம் அனுமதி தந்துள்ளது. உலக அளவில் 43 நாடுகள் தடுப்பூசிக்கு ஒப்புதல் தந்துள்ள நிலையில் இதுவரை 3,20,00,000 டோஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. கியூடெங்கா என்பது உயிருடன் பலவீனப்படுத்தப்பட்ட டெங்கு தடுப்பூசியாகும். டெங்கு வைரஸின் அனைத்து 4 விதமான செரோடைப்புகளுக்கு எதிராகவும், அதாவது 10v1, 10v2, 10v3, 10v4 என நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு முன்தகுதி அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் 4 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களிடம் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட ஆய்வு முடிவுகளின்படி தடுப்பூசி பாதுகாப்பானதாகவும் டெங்கு வைரஸை எதிர்க்கும் திறன் கொண்டதாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 4 வயது முதல் 60 வயது உள்ளவர்கள் வரை 2 டோஸ்களாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். முதல் தடுப்பூசி போடப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு 2வது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே டெங்கு பாதிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவ நிபுணர்கள். தடுப்பூசி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரமே ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படை என்பது சான்றோர் வாக்கு. அதற்கு ஏற்ப நம் வீட்டை சுகாதாரமாகவும், சுற்றுப்புறங்களில் பயன்படுத்தாத பழைய பொருட்களில் தண்ணீர் தேங்காதவாறும் அவற்றை அப்புறப்படுத்தி சுகாதாரமாக வைத்துக் கொண்டாலே டெங்கு பரவலுக்கு நம்மால் செக் வைக்க முடியும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.